ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சமான நானை ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதில் நான் ஈஸ்ட் சேர்த்துல, மைதா சேர்த்துல, பேக்கிங் சோடா சேர்த்துல, இது எதுவுமே சேர்த்தாமல் ரொம்பவே சூப்பராக எப்படி நம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நான் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறது நான் வித் எனி கிரேவி தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் பிடிச்சமான நானாக கோதுமை மாவில் சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தி, அதே டேஸ்ட்டில் நம்ம எப்படி செய்கிறது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாலக் பன்னீரோடு செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த நான் செய்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் 2.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, இது ஆப்ஷனல், நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்கிங் பவுடர், அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலை, பேக்கிங் பவுடர் மட்டும்தான் கொஞ்சமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவுல் சின்னதாக இருக்குது, ஸோ நான் கொஞ்சம் பெரிய பவுலில் நான் மாற்றிக்கிறேன். மாவு பிசைய கொஞ்சம் எனக்கு அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அடுத்த பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு தயிர் தான் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல கெட்டியான ஒரு 3 ஸ்கூப் தயிர் எடுத்துக்கோங்க. நான் நல்ல குழிக்கரண்டி, சாம்பார் கரண்டி இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் கரண்டி ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கைவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக மாவு எப்படி நம்ம வந்து திரட்டி வைப்போமோ அதே மாதிரி நம்ம சாஃப்ட் டோ ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நீங்கள் மாவு பிசைய ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம தயிர் ஆல்ரெடி சேர்த்திருக்கோம், நல்லா கெட்டி தயிர். ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் தண்ணி சேர்த்து மாவு பிசைச்சிக்கோங்க. ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச மாவை ஒரு துண்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இந்த மாவு ஊறட்டும். அப்புறமா இந்த நான் செய்கிறதுக்கு நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பூண்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, எள்ளு, இது மட்டும் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. இப்போ இந்த மாவு நல்லா எனக்கு 2 hours ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு உருட்டுறதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் நான்கு உருட்டிக்கலாம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். எல்லா மாவையும் நீங்கள் ஈவனாக இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. அடுத்தது கொஞ்சமாக கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி, யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி வந்து ரவுண்டாக நம்ம வந்து ரோல் பண்ணுவோம். நான் வந்துட்டு ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணணும். ஸோ ஓவல் ஷேப்பில் நீங்கள் இதை சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் தடினமாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு அந்த மாவு உருண்டையே கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கோம். நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட இது கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிட்டு, எந்த பூண்டு வந்து மலை பூண்டு, ஸோ பெருசாக இருக்கும், அதனால் நான் வந்து இந்த மாதிரி கிரேட்டரில் நான் மேலே திருவி விடுறேன். நீங்கள் வந்து ஊரில் நமக்கு சின்ன பூண்டு கிடைக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியன்ட், ஸோ நான் இது மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக அது மேலே கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நல்லா அந்த பூண்டில் இருக்கிற ஈரப்பதமே அதில் நல்லா ஒட்டிக்கும். தனியாக இது மேலே தண்ணி தடவணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு நல்லா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, நல்லா ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீஃப் வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது மேலே தூவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதை லைட்டாக நீங்கள் மறுபடியும் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஒட்டிக்கும்.
இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. அடுத்து சூடான தோசைக்கல்ல நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். நம்ம உங்களுக்கு தந்தூரி அடுப்பு, கிரில் அடுப்பு இந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் நார்மல் அயன் பேன், நம்ம அயன் தவா வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயே செய்யலாம். நீங்கள் இதை நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா உப்பி உப்பி வர்றது. நல்லா பொறுமையாக 2 பக்கம் திருப்பி போட்டு இதை நீங்கள் நல்லா வேக வச்சு எடுங்க. நான் இதுக்கு வந்து ஆயில் எதுவும் யூஸ் பண்ணலை, சும்மா ட்ரையாக தான் நான் வந்து தோசைக்கல்லை நம்ம போட்டு வேக வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஃபைனலாக இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதாவது அந்த சூட்டோடு இருக்கும்போதே மேலே வந்து நம்ம பட்டர் வந்து தடவி விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தடிஸாக இருக்கும், அதனால ஈவனாக வேகணும். அதனால நான் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி நீங்கள் சப்பாத்திக்கு, நான்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்பவே வசதியாக இருக்கும் நார்மல் தோசை கரண்டி யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நமக்கு நான் ரெடி ஆயிடுச்சு. எல்லா நானுமே இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக அந்த சூட்டோட பட்டர் கொஞ்சமாக இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விடுங்க, அது நமக்கு ட்ரை ஆகாது. ரொம்பவே எம்மியான நமக்கு வீட் பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் வந்து இன்றைக்கி இதுக்கு பாலக் பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷு. பாருங்கள் நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீட் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.